வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு மட்டும் உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஆக்கி அருள் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய செயல்களையும் அமல்களையும் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசுகளையும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் எதை நோக்கி முன்னேற வேண்டும் என்பதையும் இறைவனும் இறை தூதரும் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த உலகத்தில் இறைவன் சொல்லக்கூடிய அமல்கள் எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து பார்த்தீர்கள் என்றால், தொழுகையாக இருக்கட்டும், ஹஜ் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அல்லது இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியதாக இருக்கட்டும், இப்படி எல்லா வணக்க வழிபாடுகளும் இறைவனை சார்ந்த வணக்க வழிபாடுகளாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலகட்டத்தில் ஒரு மனிதன் தன்னை போன்ற ஒரு சக மனிதனை நேசிப்பதற்காகவும் தனக்கு தேவையான ஒன்றை பிற மக்களுக்கு கொடுத்து உதவுவதற்காகவும் இறைவனும் இறை தூதரும் சொன்ன ஒரு அமல்தான் இறை பாதையில் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அழகாக சொல்லுகின்றான், அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். மூமின்கள் யார், இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதீன யுகீமூன ஸலாம். அவர்கள் இறைவனுக்காக தொழக்கூடிய அந்த தொழுகையை, இறைவனால் கட்டளையிடப்பட்ட அந்த தொழுகையை நிலைநாட்டுவார்கள். மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் அவர்களுக்கு எதையெல்லாம் கொடுத்தானோ, எதையெல்லாம் ரிஸ்களித்தானோ, எதையெல்லாம் வாழ்வாதாரமாக கொடுத்தானோ அதை அல்லாஹ்வின் பாதையில் தான தர்மங்கள் செய்வார்கள். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வார்கள், அனாதைகளை ஆதரிப்பார்கள், இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவார்கள். இந்த பண்புகள் யாரிடத்தில் இருக்கும் என்று இறைவன் சொல்லுகிறான்? மூமின்களிடத்தில் இருக்கும் என்று இறைவன் பேசுகின்றான். இதே போன்று இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லுகின்றான், அல்லதீன இதா துக்கிரல்லாஹ். ஒரு மூமின் என்பவன் யார்? அவனுடைய உளம் சார்ந்த, இறைவனை சார்ந்த அவனுடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் எண்ணங்களும் எப்படி அமைய வேண்டும் அல்லாஹ் அதை பட்டியலிடுகின்றான். அல்லதீன இதா துக்கிரல்லாஹ். அல்லாஹ்வை பற்றிய செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும். அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து. அவருடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஃபஸாதஹும் ஈமானா. அவர்களுடைய ஈமானை அவர்கள் அதிகரித்துக் கொள்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். எந்த அளவுக்குன்னா, இறைவனை பற்றிய ஒரு செய்தி ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்டால் எந்த மனிதனுக்கு ஈமான் அதிகரிக்கும்? அல்லாஹ் பேசுகிறான். இதுல அல்லாஹ்வை பற்றிய பயமும் சிந்தனையும் எப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் குடியேறும் என்றால், உண்மையில் அவன் ஈமான்தாரியாக இருக்கின்ற பொழுது, உண்மையில் இறைவன் தான் நமக்கான இறைவன், இவன் தான் மறுமைக்கான நம்முடைய வாழ்வை சிறப்பாக்கி வைப்பவன், நம்முடைய பயணம் வாழ்க்கை எல்லாம் அல்லாஹ் சொல்றான்ல, ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதன், எப்போதும் நிலையாக என்றென்றும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்றான்ல. இந்த வாழ்க்கை தான் என்று எந்த ஒரு மனிதன் உளமாற நம்புகின்றானோ அவன் இறைவனை பற்றி சொல்லப்பட்டால் அவனுக்கு ஒரு பயம் ஏற்படும். இறை வசனங்களை பற்றி அவனுக்கு சொல்லப்பட்டால் தன்னுடைய உள்ளத்திலே அவன் என்ன செய்வான்? ஈமானை அதிகரித்துக் கொள்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், மா அஸாபஹும். அவர்களுக்கு ஏதாச்சும்
சாபிரீன மாசாவும், அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு துன்பம் ஏற்பட்டால், நோய் நொடி ஏற்பட்டால் அவர்கள் அல்லாஹ்விற்காக பொறுமை காப்பார்கள். மூமின்களுடைய பட்டியலை அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், ஓ முகீமி ஸலாத்தி ஓ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் அவர்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். ஓ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் தான தர்மத்தில் செலவிடுவார்கள் என்று இந்த தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய பெரும்பாலான வசனங்களுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மிம்மா ரஸக்னாஹும். இதில்தான் ஒவ்வொரு மனிதனும் தார் யார் என்பதை நிரூபிப்பான். ஏனென்று சொன்னால், அவனுக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, ஒரு துன்பம் வருகின்ற பொழுது, பொருளாதார தேவை ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு மனிதன், பொருளாதாரத்தை இறைவன் கொடுத்தால், அல்லாஹ் அளவுக்கு அதிகமான சொத்துமத்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விட்டால் தொழுகைக்கு வந்துடுவான். ஆனால் தன்னுடைய பையிலிருந்து ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் இறை பாதையில் செலவு செய்வதற்காக யோசனை செய்வான். அதான் அல்லாஹ் இங்க பேசுறான். கொடுத்தது யாரு? அல்லாஹ் தான் கொடுத்திருக்கான். அல்லாஹ் நாடினால் அதை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள முடியும். இறைவன் சொல்லுகின்றான், அப்படி இறைவன் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக இறைவன் கொடுத்த இந்த பொருளாதாரத்தில் நீங்கள் தான தர்மங்களை செய்யுங்கள். ஒரு மனிதனிடத்தில் பொருளாதாரம் வந்துவிட்டால் சில மனிதர்களிடத்தில் கஞ்சத்தனம் வந்துவிடும். பொருளாதாரம் அதிகமாயிடுச்சுன்னா போய் வந்துடும். பொருளாதாரம் அதிகமாயிடுச்சுன்னா மோசடி வந்துடும். சக்காத்து கொடுக்கிறது, மற்ற தேவைகளை நிறைவேற்றுவது, அதெல்லாம் அடுத்து. இது போன்ற தீய குணங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எப்பொழுது குடிகொள்ளும் என்றால், இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக நம்ம கொடுக்கிறோம் அப்படின்ற சிந்தனை இல்லாமல், அல்லாஹ்விற்காக இந்த செயலை செய்கின்றோம், இறைவனால கொடுத்தான் அவன் பாதையில் செலவு செய்கின்றோம் என்ற சிந்தனை இல்லாமல் பொருளாதாரத்தின் மீது ஆர்வம் கொள்ளக்கூடியவர்கள், ஆசைப்படக்கூடியவர்கள், இவர்களுக்கு இந்த தன்மையெல்லாம் வரும். அதான் அல்லாஹ் சொல்றான், தொழுகையை எப்படி நீங்கள் நிலைநிறுத்துகிறீர்களோ, தொழுகையை எப்படி நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ, அதற்கான முக்கியத்துவத்தை எப்படி நீங்கள் கொடுக்கிறீர்களோ, அதே போன்று நீங்கள் தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளும் வாழ்க்கைகளும் நமக்கு அதை அழகாக சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, மன் தஸத்தக பி அத்லின் தம்ரத்தின் மின் கஸபின் தய்யிபத்தின். அல்லாஹ் என்ன செய், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிசுத்தமானவன், அவன் பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிட்டு, மன் சத்தக, யார் தர்மம் செய்கின்றார்களோ, பி அத்லின் தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபத்தின், முறையாக சம்பாதித்து, ஹலாலாக சம்பாதித்து, இறைவன் காட்டிய அடிப்படையில் சம்பாத்தியம் செய்து, அது கூடவாகவும் இருக்கலாம், குறைச்சலாகவும் இருக்கலாம். நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது தினைக்கும் ஒரு 500 1000 சம்பாதிக்கிறவங்களாகவும் இருக்கலாம். ஆனா இந்த சம்பாத்தியம் எப்படி இருக்கணும், அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பி அத்லின், நேர்மையான முறையில், நீதியான முறையில், இறைவன் ஹலாலாக்கிய முறையில் இந்த சம்பாத்தியத்தை ஒரு மனிதன் அணுகி, அந்த சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய மதிப்பிற்கு ஒரு மனிதன் தர்மம் செய்தாலும் அதை அல்லாஹ் தன்னுடைய வலக்கரத்தை கொண்டு வாங்குகிறான். நம்ம கொடுக்கறது யாருக்கு நினைப்போம்? நமக்கு தெரிஞ்சவனுக்கு கொடுக்கிறோம்னு நினைப்போம், அல்லது தெரியாத ஏழைகளுக்கு கொடுக்கிறோம்னு நினைப்போம், அல்லது ஏதோ ஒரு அனாதைகளுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம அலாலான முறையில் இறைவன் சொன்ன அடிப்படையில் நாம் நம்முடைய சம்பாத்தியத்தை அமைப்பது முதல் விதி. இரண்டாவது விதி என்ன? சம்பாத்தியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை கஞ்சத்தனமாகவோ நமக்கென்றோ சேர்த்து வைக்க வேண்டும் என்று பொருளாதாரத்தின் மீது ஆசை கொள்ளாமல், ஒரு ஏதோ உங்களால் முடிந்த, உங்களால் எதை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு மனமுகந்து நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தினுடைய அளவு ஒரு பேரிச்சம்பழ சைஸ் தான். இன்னைக்கு பேரிச்சம்பழத்தினுடைய மதிப்பு என்ன? கீழே கிடந்தால் கூட யாரும் அதை எடுக்க மாட்டாங்க. இதுதான் இது.
ஆனா ரசூலுல்லாஹ் அதை உண்மையாக சொல்லுகிறார்கள். இந்த பேரிச்சம்பழத்தினுடைய அளவிற்கு நீங்கள் அந்த தர்மத்தை கொடுத்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தன்னுடைய வலது கையால் வாங்குகின்றான். நீங்க கொடுத்துட்டீங்க, அல்லாஹ் வாங்கிட்டான். ஏதோ ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுத்துட்டு அல்லாஹ் கடந்து போயிடுறானா? அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வ இன்னல்லாஹ யத்தகப்பலுஹா பியமீனிஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலது கையால் அந்த தர்மத்தை வாங்கி சும்ம யுரப்பிஹா லிசாலிஹி கமா யுரப்பிஹி அஹதுக்கும், உங்களில் ஒரு எஜமானன் ஒரு குதிரை குட்டியை எவ்வளவு பாசமாகவும் பங்குடாகவும் வளர்ப்பீர்களோ, அதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்களோ, அதுக்கு சாப்பாடு கொடுத்து கால் நகங்களை வெட்டிவிட்டு மேலே சவாரி செய்வதற்கு சேனைகளை பூட்டிவிட்டு மழை பெய்யாம ஒரு வீட்டுக்குள்ள அல்லது ஒரு ஷெட்டுக்குள்ள அந்த குதிரைகளை நிப்பாட்டி, ஒரு குதிரையை வாங்கினா எந்த அளவிற்கு பராமரிப்பு இருக்கும், ஒரு குதிரையை ஒரு எஜமானன் எந்த அளவிற்கு பராமரிப்பு செய்வானோ, எந்த அளவிற்கு பாதுகாத்து வைப்பானோ, அதை போன்று இந்த தர்மத்தை அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ் பாதுகாக்கிறான். அந்த எஜமானனுக்கு குதிரையினுடைய குட்டி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளருகிறதோ அதே போன்று உங்களுடைய தர்மத்தை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டே இருக்கின்றான். எவ்வளவு ஒரு சிறப்பை சொல்றான் பாருங்க. தொழுகையா ஜமாத்தா தொழுதிங்கன்னா இத்தனை மடங்கு நன்மை, அவ்வளவுதான். ஜக்காத்தா அதுக்கு இதான் நன்மை. ஹஜ்ஜி செய்றீங்களா பாவங்கள் அழிக்கப்படும், அதுதான் நன்மை. இப்படி எல்லாவற்றிற்குமான நன்மைகள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ஆனா இறைவன் இந்த தர்மத்திற்கு என்ன சொல்றான்? ஒரு அளவே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இறை பாதையில் செய்யக்கூடிய தர்மத்திற்கு அல்லாஹ் ஒரு நெற்கதிரை உதாரணம் சொல்லுவான். நீங்கள் போடக்கூடிய அந்த கதிரினுடைய அளவு ஒண்ணுதான். அந்த 1 7 ஆகும், 7 70 ஆகும், 70 700 ஆகும். இப்ப 700 மடங்கு நன்மையா அப்படின்னு கேட்டா அல்லாஹ் அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பான். யுரைது மையஷா, தன் நாடியவர்களுக்கு அந்த 700 விடவும் அல்லாஹ் என்ன செய்யறான்? அதிகமாக்குறான். அப்ப தர்மம் மனமுகந்து நாம் சம்பாத்தியத்துல நம்ம போய் நல்ல ஜாலியா சாப்பிடலாம், நல்ல பல ஊர்களை சுத்தி பார்க்கலாம், மனைவிக்கு பெண் பிள்ளைகளுக்கு நகை நட்டு வாங்கி கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு சொத்தாக அதை சேர்த்து வைக்கலாம். என்னுடைய அடியான் இப்படி இந்த உலக ஆசையெல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய பாதையில் தர்மம் செய்ய வேண்டும் என்று எண்ணத்தில் அவன் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை என்னுடைய வலது கையால் நான் வாங்குகிறேன். ஒரு எஜமானன் ஒரு குதிரையை எப்படி பார்த்து பராமரித்து பக்குவமாக வளர்ப்பானோ அதே போன்று இறைவன் இந்த நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தர்மத்தை கியாமத் நாள் வரைக்கும் வளர்த்து வைக்கின்றான். அப்ப அது ஒரு மிக பெரும் ஒரு நன்மையாக நமக்கு மறுமையில் வந்து அடையுது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, தர்மம்னா என்ன, தர்மத்திற்குரிய அளவுகோல் என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வகுப்பையே நமக்கு எடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், ஹைரு சதகத்தின், சதக்காவிலேயே சிறந்த தர்மம் எது? எல்லாரும் தர்மம் செய்வாங்க, ஒவ்வொருவருடைய வசதிக்கு ஏற்றார் போல், ஒருவருடைய தேவைக்கு ஏற்றார் போல் தர்மத்தினுடைய அளவுகள் என்பது மாறும். இந்த தர்மத்தில் சிறந்த தர்மம் எது? ஹைருல் சதக்கா, சதக்காவிலேயே சிறந்த சதக்கா எது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மாகான அன் லஹ்ரி கினன் வப்தன் மின் தவுல், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தேவை போக எஞ்சியதையெல்லாம் தர்மம் செய்கின்றானோ இதுதான் சதக்காவிலேயே சிறந்ததுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் தன்னுடைய தேவை போக அன்றாட தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்துவிட்டு எஞ்சிய பொருளாதாரத்தை இறைப்பாதையில் அவன் தர்மம் செய்து விடுகின்றான் என்றால் இதுதான் அல்லாஹ்விடத்தில் தர்மங்களில் மிகச் சிறந்தது, ஆகச் சிறந்தது, செய்யக்கூடிய தர்மங்களில் இதுதான் மிகப்பெரிய தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதுதான் தர்மத்திற்கான அளவுகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த அளவிற்கும் நீங்கள் தர்மம் செய்யலாம், இவ்வளவு உங்களால் கொடுக்க முடியலையா? ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய
ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தையும் நீங்கள் தர்மம் செய்யலாம். ஆனால் அதற்கான நன்மை என்ன, அதற்கான கூலி என்ன? இவ்வளவுதான் உங்களுக்கான கூலியா? அதுவும் கிடையாது. அது யுரீது மையஷா, தன் நாடியதை அல்லாஹ் வழங்குவான். ஒரே ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தவருக்கு ஒரு பெருமளவு நன்மையும் கிடைக்கலாம், அது அவருடைய எண்ணத்தை பொறுத்து. பெரிய அளவில் கோடி கணக்கில் டன் கணக்கில் பேரிச்சம்பழத்தை கொடுத்தவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாமலும் போகலாம், அது அவருடைய எண்ணத்தை பொறுத்து. ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, இன்னமல் ஆமாலு பின்னியா, எல்லாமே உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான். எல்லா செயல்களும் எல்லா அமல்களும் உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் அல்லாஹ்விடத்தில் மதிப்பிடப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சிறப்பை சொல்றாங்க நபித்தோழர்களுக்கு. ஒரு உகது மலை அளவிற்கு நீங்கள் தங்கத்தை கொண்டு வந்து மக்களுக்கு விநியோகம் செய்தாலும், உகது மலை எவ்வளவு பெருசு, இந்த அளவிற்கு ஒரு தங்க மலையை நீங்கள் கொண்டு வந்து அதை துண்டு துண்டாக சன்னமாக வெட்டி எல்லா மக்களுக்கும் நான் இதை இறைப்பாதையில் தர்மம் செய்கின்றேன் என்று நீங்கள் தர்மம் செய்தாலும், என்னுடைய தோழர்கள் கொடுத்த அந்த பாதி பேரிச்சம்பழத்தினுடைய அளவிற்கு அது ஈடாகாது. நீங்க யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்ந்த காலகட்டம் அப்படி. இப்ப இருக்கிற மாதிரி நல்ல சாப்பாடு, நல்ல உடை, இருப்பிடம், பொருளாதாரம், வசதி வாய்ப்பு இது எதுவுமே கிடையாது. அவர்களுக்கே சாப்பாடு இருக்காது. அவர்களுக்கு என்ன இருக்காது? சாப்பாடு இருக்காது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாச்சும் அன்பளிப்பாக வந்தால் யாராச்சும் கொடுத்து விட்டா அதை என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திண்ணை தோழர்களுக்கு பங்கு வைப்பார்கள், முஹாஜிர்களுக்கு பங்கு வைப்பார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் காலத்தில் செய்யப்பட்ட தான தர்மங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கும் என்ன அன்பளிப்புனா என்ன வரும்? கோடிக்கணக்கில் பணமா வரும்? அல்ல பெரிய பெரிய அண்டால சாப்பாடு ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன பாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பால் வரும், அவ்வளவுதான். ஒரு சின்னோண்டு பாத்திரத்தில் பால் வரும். இன்னைக்கு நம்ம ஒருத்தரை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தளிக்கிறோம்னா என்னென்ன சாப்பாடு இருக்கு, சாப்பிடவே முடியாமல் அந்த மனிதர் வீண் விரயம் செய்தாலும் பரவாயில்லன்னு எடுத்து தட்டில் திணிப்போம். இந்த அளவிற்கு இன்றைக்கு வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்ட சமூகம். நம்ம சாப்பிட்டது சரிக்கலன்னு அதுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், நம்ம இப்படி இருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ்க்கு என்ன சாப்பாடு என்னதான்? ஆட்டினுடைய பால் அன்பளிப்பு தாங்க. எத்தனை பேர் கொடுப்பாங்க? திணை தோழர்கள் எல்லோரும் பருகுவார்கள். அதுதான் பரக்கத், அல்லாஹ்வுடைய பரக்கத். ஆனால் கொடுத்தவரை பாருங்க, கொஞ்சம் தான் கொடுத்திருப்பாரு. ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த பால் வந்திருக்கும். அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க? தனக்கென்று எடுத்து வைத்துக் கொள்ளாமல், தன்னுடைய மனைவிமார்களுக்கு குடும்பத்தினருக்கு என்று எடுத்து வைத்துக் கொள்ளாமல் திண்ணை தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பங்கிடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு நம்ம நினைக்கக்கூடிய நினைப்பு எவ்வளவு தவறு என்பதை இன்றைக்கு பொருளாதாரத்தின் மீது ஆசை கொண்டு, பொருளாதாரத்தின் மீது பற்று கொண்டு இன்றைக்கு மனிதன் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சில வரிகளில் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தூக்கி ஃபயூக்கி அலைக்க வலா துக்ஸி ஃபயுக்ஸா யுக்ஸல்லாஹு அலைக்க. தர்மம் செய்யாமல் நீங்கள் ஒருபொழுதும் உங்களுடைய பொருளாதாரத்தை முடிந்து வைத்துக் கொள்ளாதீர்கள். என்னுடைய பொருளாதாரம் தான் என்னை காப்பாற்றும், தர்மம் செஞ்சா காசு குறைஞ்சிரும் இப்படி நினைச்சு நீங்க என்ன செய்யாதீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை இறை பாதையில் அர்ப்பணிப்பதற்கு, தியாகம் செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை முடிந்து வைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் அவனுடைய பரக்கத்தை முடிந்து வைத்துக் கொள்வான். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிச்சீங்க. இன்றைக்கு தர்மம் செய்கின்ற பொழுது ஒரு சலசலப்பு, ஒரு சின்ன ஒரு மனதில் ஒரு ஹபன் நப்ஸ், இதெல்லாம் நமக்கு வரும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் தர்மத்தை பாதுகாத்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால், நீங்கள் பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால், பொருளாதாரத்தை முடிந்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால், அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய அருளை முடிந்து வைத்துக் கொள்வான். அல்லாஹ் கொடுக்காம எங்க பொருளாதாரம் வரும் சொல்லுங்க. சமீபத்தில் பலஸ்தீனத்திலிருந்து ஒரு வீடியோ வலைதளங்களில் வருது. ஒரு நபர் என்ன செய்யறாரு, ஒரு மைதா மாவை தூக்கிக்கிட்டு அப்படியே மைதா மாவு ஒரு மூட்டையை தூக்கிக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக ஆடி குதிச்சுக்கிட்டு வராங்க. சின்ன மைதா மாவு பாக்கெட்டு. அந்த வீடியோவில் அடுத்தடுத்து போடுறாங்க பாருங்க. அந்த நபருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய ரெசார்ட்ல உட்காந்து, பீச் இருக்கிற ரெசார்ட்ல உட்காந்து வெரைட்டியா சாப்பிட்ட ஃபோர்க் வச்சுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ.
தன்னுடைய காருக்கு முன்பாக, நல்ல லக்ஸுரியான காருக்கு முன்பாக முன்னாடி அந்த கார் மேல அமர்ந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டோ. தற்போது அவருடைய நிலை என்ன? சாதாரண ஒரு 10 கிலோ 15 கிலோ மைதா மூட்டையை தூக்கி கொண்டு, ஒரு மைதா மூட்டை கிடைத்ததற்காக சந்தோஷப்பட்டு துள்ளி குதி நினைச்சு பார்த்துருப்பாரா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு லக்ஸுரியான சாப்பாடு, உட்கார்ந்துருக்க இடம், வச்சிருக்க காரு, இப்படி இருக்கக்கூடிய நம்மளை ஒரு சாதாரண மைதா மூட்டை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு அந்த நபருக்கு யோசிச்சிருப்பாரா? அல்லாஹ் யாரை வேண்டுமானாலும் அந்த நிலைக்கு தள்ளிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்றாங்க. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சில செய்திகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தர்மத்தினுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது, மாமின் யௌமின் யுஸ்பிகுல் இபாதி ஃபீஹி இல்லா மலக்கைன், ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அந்த இருவரில் ஒருவர் என்ன செய்றாங்க? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்களாம். அல்லாஹும்ம இறைவா அஹ்தி முஃபிகன் ஹல்கன், அதாவது யாரெல்லாம் உன்னுடைய பாதையில் தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுக்கான பிரதிபலனை நீ ஏற்படுத்துவாயாக, அவருக்கான பரக்கத்தை நீ கொடுப்பாயாக, அவருடைய பரக்கத்தை நீ வளமாக்குவாயாக என்று ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வே யாரெல்லாம் தர்மம் செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்கின்றானோ அவனுக்கு நீ அவனுடைய பொருளாதாரத்தில் அழிவை ஏற்படுத்துவாயாக. மலக்குமார்களுடைய பிரார்த்தனையும் தர்மத்தில் இருக்கு. கஞ்சத்தனம் பண்ணுவதனால, பொருளாதாரத்தை முறிந்து வைத்துக் கொள்வதனால், பொருளாதாரத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சற்று கூட தர்ம சிந்தனை இல்லாத காரணத்தினால் அவருடைய பொருளாதாரத்தை அழிவை ஏற்படுத்த வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மலக்குமார்களையும் இருக்கார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த உலகத்தில் எல்லா அமல்களுக்கான, எல்லா செயல்களுக்கான நன்மைகளும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான். ஆனால் எடை போட முடியாத அளவிற்கு இறைவன் அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப கூலி வழங்கக்கூடிய அமல் என்பது இறை பாதையில் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய தான தர்மம் தான். எனவே இந்த ரமலான் மாதத்தில் அதற்காக அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்போம். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் மாநில தலைமைக்கு செல்ல இருப்பதால் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அதிகமாக கொடுத்து உதவுங்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு விதமான தாவா பணிகளும் சமூக பணிகளும் நம்ம செய்கிறோம். அதற்கு பெரும்பாலும் இந்த ரமலானில் இது போன்ற ஜும்மா வசூல்கள் தான் பெரும்பாலும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக அர்ரஹி முதியோர் இல்லம் என்று சொல்லி நம்ம ஒரு முதியோர் இல்லம் வச்சுருக்கோம். அதே மாதிரி அல்ஹிதாயா அர்ரஹ்மான் சிறுவர் இல்லம் என்று சொல்லி ஒரு சிறுவர் இல்லம் வச்சுருக்கோம். அதே மாதிரி அல்ஹிதாயா என்று சொல்லி இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அழைப்பு பணி செய்வதற்காகவும் இன்னும் பிற தாவாக்களை முன்னெடுப்பதற்காகவும் இந்த தாவா சென்டரையும் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி பெண்களுக்கான தனி தாவா சென்டர், அதே மாதிரி திருச்சியில் இஃப்லு மதரசா, அதே மாதிரி எம்ஏஎஸ் இஸ்லாமிய கல்லூரி, இது போன்ற நிறுவனங்களையும் நம்ம தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வரோம். இப்போ சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், இதெல்லாம் பல பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே தங்கியிருக்கிறாங்க, படிக்கிறாங்க, அவர்களுக்கான செலவினங்கள் இருக்குது.
அதே போன்று தாவா சென்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு தங்கி அவர்களுக்கான உணவு தேவைகள், கெசட்டில் நேம் சேஞ்ச் பண்ணுறது, அவர்களுக்கு கத்னா செய்வது, இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள், பொருளாதாரத்தை மையமாக கொண்ட விஷயங்கள் ஜமாத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போ இது எல்லாமே எதன் மூலம் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தின் மூலம்தான். அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அதிகமாக கொடுத்து உதவுங்கள். நாம் இறைப்பாதையில் செய்யக்கூடிய தான தர்மம் என்பது இறைவன் தன்னுடைய வலது கையால் அதை பெற்றுக்கொண்டு குதிரையை வளர்ப்பது போன்று வளர்க்கின்றான். நாளைக்கு மறுமையில் நமக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமல்களில் இந்த தான தர்மமும் இருக்கின்றது. எனவே அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதிகமாக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.